தற்போதைய அண்மை செய்தி. புதுக்கோட்டை ஆவுடையார் கோவிலில் கண்ணன், கார்த்தி என்ற சகோதரர்கள் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். இதனால் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை ஆவுடையார் கோவிலில் கண்ணன், கார்த்தி என்ற இரு சகோதரர்கள் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதால் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அண்ணன், தம்பி இருவரும் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக அறந்தாங்கியில் இருந்து செய்தியாளர் இளையராஜா இணைகிறார். இளையராஜா, அண்ணன், தம்பி வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர். இதற்கு யார் காரணம்? கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் அண்ணன், தம்பி கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் காமராஜர் நகர் பகுதியை சேர்ந்த காளிமுத்து மகன்கள் கண்ணன் மற்றும் கார்த்திக். கண்ணனுக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் உள்ள நிலையில் கார்த்திக்கும் இன்னும் திருமணமாகவில்லை. இந்த நிலையில் நேற்று இரவு இவர்கள் இருவரும் காமராஜர் நகர் அருகே உள்ள அடியார் குளக்கரையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கும்பல் அவர்களை வெட்டி கொடூரமாக கொலை செய்துள்ளனர். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா தலைமையிலான போலீசார் இந்த இரட்டை கொலை சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். சம்பவ இடத்தில் ஆய்வுக்கு பின்னர் கொலை செய்யப்பட்ட கண்ணன் மற்றும் கார்த்திக் உடல்களை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் தடவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய் வரவழைக்கப்பட்டு குற்றவாளிகளை கண்டறியும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் குற்றவாளிகளை பிடிக்க காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையிலான 6 தனிப்படைகள் அமைத்து தேடும் நிலையில் தற்பொழுது உறவினர்கள் குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க வேண்டும் மற்றும் உரிய நீதி வழங்க வேண்டும் என்று கூறி ஆவுடையார் கோவில் மணமல்குடி சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி.